மலேசியாவில் இருக்க ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் போகணுமா? ஓகே, நீங்கள் கோலாலம்பூரில் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடுங்க. கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அண்டர் கிரவுண்டில் போனீங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் போகிறதுக்கான பஸ் டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 1 hour ட்ராவல் ஜேர்னியில் நீங்கள் ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் ரீச் ஆனதுனே கீழே அவனா அப்படின்ற ஸ்டேஷனில் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் கேபிள் காருக்கான டிக்கெட்ஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேபிள் கார் எடுத்து மலை மேலே போகணும். அப்படி இல்லைனா க்ளூக் இல்லைனா ரெட் பஸ் அப்படின்ற ஆப்ஸ் மூலிமா நீங்கள் கேபிள் கார் ஆஸ் வெல் அஸ் ஜென்டிங் ஐலாண்ட்ஸ்க்கான டிக்கெட்ஸ் ரெண்டுமே சேர்த்தே புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே அவனா ஸ்டேஷனில் இறங்கி மறுபடியும் செப்பரேட்டாக க்யூ நின்று டிக்கெட் வாங்க வேண்டிய வேலை இருக்காது. ஸ்ட்ரைட்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கேபிள் கார் போர்ட் பண்ணிடலாம். கேபிள் காரில் ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் போகிற ஜேர்னி ரொம்பவே அழகாக இருக்கும். வழியில் ஒரு சைனீஸ் டெம்பிள் வரும், அதுக்கான பிளாட்ஃபார்ம் வரும். அங்கே இறங்கி நீங்கள் சைனீஸ் டெம்பிள் நடந்தே போயிட்டு வந்துடலாம். இந்த ஜேர்னியில் உங்களோட அந்த சைனீஸ் டெம்பிள் விசிட்டையும் மறக்காமல் விசிட் பண்ணி